அக்ரி ஹியூமிக். அக்ரி ஹியூமிக் பொறுத்த வரைக்கும் ரெண்டு காம்போசிஷன்ல வருது. ஒன்னு திரவ வடிவில் லிக்விட் ஃபார்ம்ல வரும், இன்னொன்னு சாலிட் ஃபார்ம்ல வரும். ஸோ லிக்விட் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடியது 6% ஹியூமிக் சப்ஸ்டன்ஸ். கிரானுவல்ஸ் பொறுத்த வரைக்குமே 1.5% ஹியூமிக் சப்ஸ்டன்சஸ். இப்போ நம்ம யோசிக்கலாம், சில பேர் வந்து கேட்கலாம், உங்களோட ஹியூமிக்ல வந்து 6% தான் ஹியூமிக் சப்ஸ்டன்ஸ் இருக்கு, இன்னைக்கு மார்க்கெட்ல வாங்கக்கூடிய ஹியூமிக் பொறுத்த வரைக்குமே அதுல வந்து 60% 70% ஹியூமிக் கொடுக்குறாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இது நீங்க கொடுக்கக்கூடிய அளவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு, இது எப்படி பத்தும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, 6% ஹியூமிக் சப்ஸ்டன்ஸ்ங்கிறது அது கிடைச்சாலே போதும். மேக்சிமம் இருக்கக்கூடியது 6% கிடைச்சாலே போதும். அதிகமாக ஹியூமிக் சப்ஸ்டன்சஸ் நிலத்துக்கு போனாலும் அது அந்த செடிகளுக்கு பாதிப்பை தான் ஏற்படுத்துமே தவிர வளர்ச்சியை கொடுக்காது. இன்னொன்னு, அந்த பேக் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப மற்ற காம்படிட்டர் பிராண்ட்ஸ் அவங்களோட பேக் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபில்லர் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லக்கூடிய வெறும் ஹியூமிக் மட்டும் அந்த 60-70% அப்படிங்கிறது இருக்காது. அதன் கூட தேவையில்லாத எத்தனையோ விஷயங்களை வந்து அவங்க மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் சேர்த்து தான் 60-70% அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆக்சுவல் ஹியூமிக்கோட ரெக்குவயர்மெண்ட் 6% தான் மேக்சிமம். அப்ப ஒரு ஏக்கர் கணக்குல அப்படின்னு பார்க்கும்போது 1.5-6% அளவுக்கு கிடைச்சாலே வரும். அதனால தான் ரெண்டு ஃபார்முலேஷன்ஸ். பிகாஸ் ஹியூமிக் பொறுத்த வரைக்கும் லிக்விடா பயன்படுத்துறவங்களுக்கு லிக்விடா, இல்ல கிரானுவல்ஸா வேணும்னா கிரானுவல்ஸ், ரெண்டு விதமான ஃபார்முலேஷன்ஸ்ல நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஹியூமிக் அப்படிங்கிறது ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விவசாயிகளை பொறுத்த வரைக்குமே உரங்கள் அப்படிங்கிற விஷயத்துல அவங்க பயன்படுத்தினதே கிடையாது, பயன்படுத்தின சரித்திரமே கிடையாது. ஏன்னா என்னெல்லாம் நிலத்தோட மேல் பரப்புல இருக்கோ ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இது எல்லாமே மக்கி நிலத்துக்குள்ள போய் உரமாக மாறி நிக்குது. மனித கழிவுகள் இருக்கலாம், மிருகங்களோட கழிவுகள் இருக்கலாம், மனித உடல், மிருகங்களோட உடல், இலைகள், தலைகள், தழைகள், மரங்கள், எதெல்லாம் நிலத்துக்கு மேல விழுந்து கொஞ்சம் கொஞ்சமா அது உள்ளுக்குள்ள போக ஆரம்பிக்குதோ அது எல்லாமே மக்கி போக வச்சு அதை திறமாக திட வடிவுல திரும்ப மாற்றி கொடுக்கிறது, உரமாக நேச்சுரலாகவே மாற்றி கொடுக்குது. இதுக்கு பேர் தான் ஹியூமிக் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த அக்ரி ஹியூமிக் பொறுத்த வரைக்கும் இது 3 விஷயங்கள் இதுல இருக்கு. ஒன்னு ஹியூமிக் ஆசிட், ஒன்னு ஃபல்விக் ஆசிட், இன்னொன்னு ஹியூமிக். இது 3மே சேர்ந்தது தான் அக்ரி ஹியூமிக். ஸோ நம்ம ப்ராடக்ட்ல என்ன இருக்குன்னா ஹியூமிக் ஆசிட், ஃபல்விக் ஆசிட் அண்ட் ஹியூமிக், இது 3மே சேர்ந்த விஷயங்கள். ஸோ ஹியூமிக் ஆசிடோட பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிலத்தை ஃபர்டிலிட்டி, ஒரு நிலத்தை வந்து ஒரு விவசாயத்துக்கு முழுமையாக அதற்கு தகுந்தாற் போல தேவையற்ற போல மாற்றி கொடுக்கிறது தான் ஹியூமிக்கோட முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். பொதுவாக என்ன பண்றாங்க, இப்போ இயற்கை விவசாயம் பண்றவங்களுக்கு வந்து ஆட்டேரு, மாட்டேரு, பஞ்சகவியம் இந்த மாதிரிலாம் வந்து சில இயற்கையான வந்து இதெல்லாம் யூஸ் பண்றாங்க, உரங்கள் வந்து அவங்க பயன்படுத்துறாங்க. ஸோ அந்த மாதிரி உரங்களை போடும்போது அது திரும்ப வந்து மக்கி போய் அது இன்னும் ஃபாஸ்டா அந்த வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது. ஸோ நம்மளுடைய அக்ரி ஹியூமிக் பொறுத்த வரைக்குமே 3 விதமாக நம்ம பயன்படுத்தலாம். ஒன்னு நில நேர்த்தி பண்ணக்கூடிய டைம்ல வந்து நம்ம பயன்படுத்தலாம். 2வது விதைகள் விதைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தலாம். அண்ட் 3வதா வளர்ச்சியை கொடுக்கறதுக்காக பயன்படுத்தலாம். நில நேர்த்தி பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விவசாயம் ஆரம்பிக்கிறதுக்கு நில நேர்த்தி தான் அதிக டைம் வந்து அதில் கொடுப்பாங்க. அப்ப அதை பதப்படுத்தக்கூடிய அந்த தன்மையில அக்ரி ஹியூமிக் கொடுக்கறதுனால நிலம் இன்னும் அந்த வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயத்தை மாற்றி அமைக்கும். 2வது போரோசிட்டி. போரோசிட்டினா என்ன வேணும், நிலத்தோட தன்மை பொல பொலன்னு இருக்கும். ஸோ நிலத்தோட தன்மை பொல பொலன்னு இருந்துச்சுன்னா தான் காற்றோ இல்ல நீரோ உள்ள வேர்களுக்கு முழுமையாக கிடைக்க முடியும். ரொம்ப ஹார்ட் சர்ஃபேஸா வந்து நிலத்தோட தன்மை இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து எதுவுமே வளராது. அது அந்த வறண்ட பூமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அக்ரி ஹியூமிக் வந்து நம்ம முதல்லயே நிலத்தை தயார் பண்ற சமயத்திலேயே நம்ம பயன்படுத்திட்டோம்னா இந்த போரோசிட்டி, ஏரேஷன், காற்றோட்டத்தை அதிகப்படுத்தக்கூடியது, நீரோட்டத்தையுமே அதிகப்படுத்தக்கூடியது. 2வது விதைகள். விதை நேர்த்தி பண்ணும்போது விதைக்கிறதுக்கு முன்னாடி அது அக்ரி ஹியூமிக்கோட மிக்ஸ் பண்ணி விதை நேர்த்தி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா தென் ஜெர்மினேஷன், அதாவது என்ன விதை விதைச்சிருக்குமோ இல்ல நாத்து நட்டிருக்கோமோ இல்ல என்ன நம்ம கொடுத்திருக்கோமோ அது வேகமாக பிடிச்சு வளர ஆரம்பிக்கும். அதே போல வேர்களோட வளர்ச்சி, ஏன்னா எந்த அளவுக்கு வேர்களோட வளர்ச்சி டீப்பா நிலத்துக்குள்ள போகுதோ அந்த அளவுக்கு மேல வந்து அந்த வளர்ச்சியும் கொடுக்கக்கூடியது. 3வதா பயிர்களுக்கு. ஸோ பயிர்களுக்கு அந்த 2வது ஸ்டேஜ்னு சொல்றாங்க வெஜிடேட்டிவ் growth, அதாவது ஒன்ஸ் நம்ம விதை விதைச்சு அது முளைச்சு வெளியில வந்து
அதுல இருந்து அதோட மேக்சிமம் சைஸ் என்ன போகணுமோ அந்த சைஸ் இந்த முழு வளர்ச்சியை அடையும். அதுதான் அந்த ரெண்டாவது ஸ்டேஜா சொல்லக்கூடிய வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ். ஸோ இந்த வெஜிடேட்டிவ் ஸ்டேஜை அந்த உற்பத்திகள் கரெக்டா அடையறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது அக்ரி ஹியூமிக். அந்த குரோத்தை கொடுக்கக்கூடியதான் ஹியூமிக். அடுத்தது ஷைனிங். ஏன்னா பொது ஒரு நிலத்தை நம்ம பார்க்கும்போதே நல்லா அப்படியே ஒரு பார்க்கும்போது ஒரு அட்ராக்ஷன், பச்சை பசையில் நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னால அது ஒரு தனி அட்ராக்ஷன் வந்து கொடுக்கும். அப்ப நமக்கே ஒரு கான்பிடன்ஸ் வரும். ஸோ நிச்சயமா அந்த உற்பத்தி வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஷைனிங்கை வந்து உற்பத்திக்கு கொடுக்கக்கூடியது அக்ரி ஹியூமிக். அண்ட் மூன்றாவதா நம்முடைய மகசூல் 10% வரைக்கும் அதிகப்படுத்த முடியும். இப்ப நெல் வந்து சாகுபடி பண்றாங்க. ஒரு நெல் சாகுபடி பண்ணும்போது சராசரியா ஒரு 100 மூட்டை கொள்முதல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு சீசனுக்கு. இப்ப 100 மூட்டை கொள்முதல் பண்ற இடத்துல மேக்சிமம் கரெக்டா எல்லாமே நீங்க பக்காவா பண்ணும்போது மேக்சிமம் 20% வரைக்கும் கிடைக்குது அப்படின்னா 1000 நெல் மூட்டைகள் இருக்கிற இடத்துல 20 நெல் மூட்டைகள் கூடுதலாக கிடைக்கும். அப்ப 100 நெல் மூட்டைகள் கிடைக்கக்கூடிய இடத்துல இன்னும் 20% கிடைக்குது அப்படின்னா அப்போ 120 நெல் மூட்டைகள் கிடைக்கும். சராசரியா ஒரு மூட்டைக்கு ஒரு 1500 ரூபாய் இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் சார்ஜ் பண்றாங்கன்னு வைங்களேன். அப்போ ஒரு 20 மூட்டை எக்ஸ்ட்ராவா கிடைக்குது அப்படின்னா அப்ப 1500 அது கணக்கு பண்ணும்போது 30,000 ரூபாய் கூடுதலாக அக்ரி ஹியூமிக் பயன்படுத்துறதுனால சம்பாதிக்க முடியும். சோ நில நேர்த்தியும் சரி, விதை நேர்த்தியும் சரி, இல்ல வளர்ச்சிக்கு கொடுக்கறதுக்காக சப்போர்ட் பண்ணக்கூடியது அக்ரி ஹியூமிக். ஸோ மோஸ்ட்லி அக்ரி 82 அண்ட் அக்ரி ஹியூமிக் இது ரெண்டுமே ஒரு காம்பினேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் இது கரெக்டா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ற ஸ்டேஜ்லேயே இது ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஸோ பேசிக்காகவே அந்த ரூட்டோட growth பிளஸ் முழுமையான வளர்ச்சி, இந்த ஈல்டு இதெல்லாமே அதிகப்படுத்தக்கூடிய தன்மை அது இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸ்ல பேசிக்காக இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது டோசேஜ் அண்ட் அப்ளிகேஷன். இது ரெண்டு ஃபார்முலேஷன்ல இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஒன்னு கிரானுவல்ஸ், ரெண்டாவது லிக்விட் ஃபார்முலா. இப்போ ஒரு கிரானுவல்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு ஏக்கருக்கு 5 கிலோ ஒரு மூட்டை, ஒரு பேக் வந்து 5 கிலோ. ஸோ ஒரு ஏக்கருக்கு அப்படியே 5 கிலோ வந்து முழுசா நம்ம கிடைக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம போட்டுடலாம். பெரினியல்ஸ் அப்படின்னா காலத்துக்கும் நின்று நமக்கு வந்து உற்பத்தி கொடுக்குது பாத்தீங்களா. முக்கியமாக மாமரம், தென்னை மரம், கொய்யா மரம். ஸோ இந்த மாதிரி காலத்துக்கும் நின்று பழங்களை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கக்கூடிய உற்பத்திகள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு மரத்திற்கும் 100-150 கிராம் வந்து நம்ம பயன்படுத்தும். அதே லிக்விடா கொடுக்குற மாதிரி இருந்தா ஒரு ஏக்கர்ல 500 ml வரைக்கும் மேக்சிமம் நம்ம பயன்படுத்தலாம். பட் மோஸ்ட்லி என்ன பண்ணும் 82 அண்ட் அக்ரி ஹியூமிக் இப்போ வந்து நீர் பாசனம் பண்றாங்க அப்படின்னா அந்த நீர் பாசனம் அந்த ரா சோர்ஸ் எங்கேருந்து வருதோ அந்த ரா சோர்ஸ் இருக்கிற இடத்துல 82 அக்ரி ஹியூமிக் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அது என்ன பார்த்தோம், 1 ml 1 லிட்டருங்கிற கணக்கில் நம்ம பார்த்தோம். இல்லை ஒரு ஏக்கருக்கு 160-200 ml அப்படிங்கிற கணக்கு நம்ம பார்த்தோம். ஸோ இங்கேயும் அதேதான் 250-500 ml வந்து ஒரு ஏக்கருக்கு லிக்விட் ஃபார்மா இருந்தா கொடுக்கலாம், இல்லை 5 கிலோ கிரானுவல்ஸ் நம்ம பயன்படுத்துறாம இருந்தா கொடுக்கலாம். இப்ப விதை நேர்த்தி. ஸோ விதை நேர்த்தி அப்படிங்கிறதா 1 கிலோ விதைக்கு 5 ml அக்ரி ஹியூமிக் பயன்படுத்தினாலே போதும். அப்போ 1 கிலோ விதைக்கு என்ன பண்ணலாம்னா இது ஒரு சின்னதா ஒரு சொல்யூஷன் மாதிரி அக்ரி ஹியூமிக்க 5 ml இருக்கு இல்லையா, அந்த 5 ml கொஞ்சம் ஒரு சின்ன சொல்யூஷன் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுல வந்து இந்த விதைகளை போட்டுட்டு 1 கிலோ விதைனா 5 ml, இப்போ 100 கிலோ விதை இருக்கு அப்படின்னா 500 ml. அப்போ ஒரு பேக் வந்து ஃபுல்லா ரெடி ஆயிடும். அது வந்து ஒரு தொட்டியில கூட்டிட்டு அதுல இருந்து எடுத்து அந்த விதைகளை கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வச்சிடலாம். அதே மாதிரிதான் நாத்து நடுறது. இப்ப நாத்து நடுறதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு தொட்டியில வந்து இப்போ ஒரு 20 லிட்டர் தண்ணி, 20 லிட்டர்ல மேபி வந்து ஒரு 100 லிட்டர் தண்ணி இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ 1 லிட்டருக்கு 5 ml, அப்ப 100 லிட்டர் அப்படிங்கும் போது 500 ml. அப்போ ஒரு தொட்டி 100 லிட்டர் பிடிக்கும் அப்படின்னா அதுல 500 ml அக்ரி ஹியூமிக் மிக்ஸ் பண்ணிட்டு தென் நட வேண்டிய நாத்துகளை அதுல நல்லா முக்கி எடுத்துட்டு கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணிட்டு தென் நிலத்துல நட ஆரம்பிக்கலாம். ஸோ ஸ்ப்ரே அப்ளிகேஷன். ஸோ மோஸ்ட்லி வந்து ஹியூமிக்கை பொறுத்த வரைக்குமே நிலத்தின் வழியாக கொடுக்கறது எப்போதுமே நல்லது. ஸோ ஒன்று கிரானுவல்ஸ் வழியாகவோ இல்லை நீர் பாசனம் பண்றீங்கன்னா நீர் பாசனம் வழியாகவோ கொடுக்கறது நல்லது. ஸ்ப்ரே அப்ளிகேஷன் அவாய்ட் பண்றது பெட்டர். பட் ஸ்டில் இன்கேஸ் நான் ஸ்ப்ரே அப்ளிகேஷன் தான் கொடுக்க போறேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அப்போ 2-3 ml 1 லிட்டர். இப்போ 90-120 நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரலா வந்து நெற்பயிர்கள். ஸோ நெற்பயிர்கள் ஒன்ஸ் ஒரு ஸ்டேஜ் வளரும் பொழுது அது பெரிய ஹைட்லாம் இருக்காது. அப்போ ஸ்ப்ரே அப்ளிகேஷன்ஸ்ல அவங்க கொடுக்க போறாங்க போது
தென் ஹியூமிக் அண்ட் எடிடிவ் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரேல கொடுக்கறதுனால ஈவன் இந்த நெல்மணிகள் அதோட growth வந்து இன்னும் நல்லா இருக்கும். இந்த சைஸ் நெல்மணிகளோட சைஸ் வந்து இன்னும் பெருசாக கொடுக்கக்கூடியது அக்ரி ஹியூமிக்.